வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலை வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து மெமரி வந்து கொடுக்குறாங்க. அந்த 15 ஜிபியில் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்டு, ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த 15 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ தான். இந்த 15 ஜிபியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் ஷேர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இமெயில் மூலிமா லிங்க்கை வந்து அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அனுப்ப முடியும். டேரெக்டாக காப்பி பண்ணி அனுப்பக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இமெயில் மூலிமா கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அவங்க மட்டும்தான் அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எப்படி வந்து உங்களோட கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். கூகுள் டிரைவ் வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவில் நீங்கள் என்னென்ன ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். என்னோடய கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 ஃபைல் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் என்னோட இதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து எப்படி வந்து நான் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐக்கான் போட்டு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமெயில் மூலிமா உங்களுக்கு, அதாவது அவங்களோட இமெயில் ஐடியை ஷேர் பண்ணி அந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் கொடுக்குறனால வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜையும் கொடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். யாருக்கு நான் வந்து இமெயிலை ஆட் பண்ணி அந்த மெசேஜ் கொடுத்தனோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து போயிடும். அவங்க வந்து அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்கே நீங்கள் வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா அந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபைல்ஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறோட இமெயில் ஐடியெல்லாம் இந்த இடத்துல வந்து காமிச்சிட்ருக்கு. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லிங்க்கவே காப்பி பண்ணி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க கெட் எ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது பக்கத்துலேயே காப்பி த லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காப்பி த லிங்க் அப்படிங்கிற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காப்பி ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் லிங்க்கை வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சேஞ்ச் டு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்லி பீப்புள் ஆடட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் யார் இமெயில் ஐடியெலாம் ஆட் ஆகிருக்கோ அவங்களாம் மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அவங்களுக்கு வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த செட்டிங் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் டு எனி ஒன் வித் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான செட்டிங்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி யாருக்கு அனுப்பிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நம்ம வந்து இமெயில் அனுப்பியிருக்கோமோ அவங்க மட்டும் தான் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அந்த முன்னாடி ஒரு பட்டனை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யார் வேணாலும் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு வந்து மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வியூவர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா, கமெண்ட் பண்ணலாமா, எடிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலையும் வந்து செட் பண்ண முடியும். இப்போ வந்து வியூ மட்டும்னா அந்த இடத்துல அவங்க அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க மட்டும் தான் முடியுமா, இல்லை கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். இல்லை இந்த இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் வித் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம இமெயில் அனுப்புனா மட்டும்தான் அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். எனி ஒன் வித் லிங்க் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய இமேஜோ ஃபைல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ், வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஆப்ஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் ஃபைல், அதாவது கூகுள் டாக்ஸ் ஃபைலை வந்து நான் வந்து இப்போ ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் அந்த யூசர் ஐக்கான் போட்டு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இமேஜுக்கு என்னென்ன காமிச்சதோ அதே போல் தான். இந்த இடத்துல இமெயில் ஐடி ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த இமெயில் போகும். அந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க. எனிஒன் அந்த இன்டர்நெட் வித் லிங்க் கேன் வியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிஒன் வித் த லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. எனிஒன்னா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரோட இமெயிலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற இமேஜோ வீடியோ ஃபைல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா ஷேர் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியும். எனிஒன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், கமெண்டர்ஸ் அண்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அக்சஸ்க்கான பர்மிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஃபைலை ஷேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த யூசர் ஐக்கான செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாப்பப் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கானி வச்சுருக்காங்க. ஷேர் வித் பீப்புள் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் கேன் சேஞ்ச் த பர்மிஷன் அண்ட் ஷேர், வியூவர்ஸ் கமெண்ட் அண்ட் கேன் சி த ஆப்ஷன் டு டவுன்லோட் பிரிண்ட் காப்பி அப்படிங்கிற மாதிரியான 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எடிட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து பர்மிஷனையும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர் கேன் சி ஆப்ஷன் டு டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அண்ட் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க, அந்த லிங்க் ஷேர் பண்ணுறப்போ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பர்மிஷன், பிரிண்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கான பர்மிஷனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லை அந்த பர்மிஷனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த பர்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இதில் செட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கான அனைத்து செட்டிங்ஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி 2 மெத்தடில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு ஏதேனும் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.